எனக்கு நிறைய நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து பேசிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா இந்த அரசியலை நாங்க எடுக்கிற அரசியலை 15 ஆண்டுகளா செய்யும். அதுக்கு முன்னாடி எங்க இருந்தாலும் இந்த மொழி இனத்துக்காக பேசிக்கிட்டே இருக்கு. இது பார்க்கும்போது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் கால் பேர் பண்ணிட்டு ஒரு வருஷத்துல பாஸ் ஆகிற பசங்க படிப்பாங்க. இது ஒரு வெளியூர்ல இருந்து வந்திருக்காரு, இந்த ஆதவர்ஜனா போயிருக்காரு. இது வந்து பார்க்கும்போது ஒரு கட்டமைப்பு ஒரு அமைப்பு ப்ராஜெக்ட் மாதிரியே தெரியுது. இன்னும் மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஒரு அமைப்பு வச்சு மக்களை வச்சு ஜெயிக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அரசியல்ல 2 விதம் இருக்கு, 2 இருக்கு. தேர்தல் அரசியல், மக்கள் அரசியல், சேவை அரசியல், செயல் அரசியல், செய்தி அரசியல். இப்ப இந்த அதிகாரங்கள் இருக்கிற கட்சி ஆட்சிகள் எல்லாம் செய்தி அரசியல் தான் செய்யும். சேவை அரசியல், செயல் அரசியலை பற்றி கவலைப்படாது. தேர்தல் அரசியலை தான் அது குறிவைக்கும். மக்கள் அரசியலை கவலைப்படுறவன் தேர்தல் வரும்போது தேர்தலை சிந்திப்பான், மற்றபடி மக்களை பற்றி தான் சிந்திப்பான். மக்கள் அரசியலை செஞ்சிருந்தால் தமிழக முதல்வர் சட்டசபையில பேசுறார், 1 லட்சம் போராட்டங்களுக்கு 3 ஆண்டுகள்ல நாங்க அனுமதி கொடுத்திருக்கோம். அப்போ 1 லட்சம் போராட்டங்கள், 1 லட்சம் பிரச்சனைகள் மக்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கு, அதை ஏற்கணும். அப்போ 1 லட்சம் பிரச்சனைகளை கொடுத்திருக்கீங்களா? பிரச்சனைகளை கொடுத்ததை பேசாம போராட அனுமதி கொடுத்ததை பெருமையா பேசுற ஒரு அரசை நீங்க எப்படி பாப்பீங்க? இது தேர்தல் அரசியலை கவனம் பண்றதுனால வருது. மக்கள் அரசியலை கவனம் பண்ணிருந்தீங்கன்னா மக்களுக்கு என்ன பிரச்சனை? குடிநீர் கிடைக்கல, என்ன பிரச்சனை? பகுதி நேர ஆசிரியர் நிரந்தர பணிக்கு போராடுறான், அதை எப்படி தீர்க்கிறது? போக்குவரத்து தொழிலாளி பழைய ஓய்வூதியம் கேட்கிறான், அதை எப்படி பாக்குறது? அதை பத்தி நீங்க சிந்திச்சிருக்கணும். ஆனா அதை நீங்க விவசாயி எங்களுக்கு விளைவிக்கிற பொருளை கொள்முதல் செய்யணும், உரிய விலையை கொடுக்கணும். உரிய விலை நீ கொடுக்கிற விலையை எடுத்துக்கூட, அடக்க விலையை கொடு, அக விலையை கொடுன்னு கேட்கிறான். எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகளை தீர்க்கணும், அது மக்கள் அரசியல். இப்ப இங்க இந்த தேர்தல் அரசியலை செய்கிற எப்பவுமே வியூக வகுப்பாளர்களை தேடுவாங்க, இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கொண்டு வருவாங்க. இவர் இந்த இதுல இதை போடுங்க, அந்த போடுங்க, பிராண்டு உங்களுக்கு தெரியும். அப்பாங்களா ஒரு பிராண்டிங். நீங்க என்னை பெற்றவரை வந்து நான் அப்பா நானா கூப்பிட்டுருவேன், என்னை அப்பான்னு கூப்பிடு. அப்பான்னு கூப்பிட்டீங்கன்னா உனக்கு பள்ளிக்கூடத்துக்கு போக காசு தருவேன்.